அது இன்னும் தெரியல, என்ன ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுறாங்க. வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலையே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார், அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லோரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பாராட்டுக்கும் உரித்தான ஒரு டீம் தாங்க இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐயோ எனக்கு என்ன பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேவிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதே வந்து நன்றி சொல்கிறது தான். உண்மையிலே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன விஷயங்கள் மாறி வரும். பட் இந்த படத்தை மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க அதுக்குள்ளேயே இருக்குல்ல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டயலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோ வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி
75வது படம் 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி படம் எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்கள்லாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. நாமெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு டைமென்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளாக நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுமாதிரி கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தில் வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த டைவர்ஷனும் கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அசிஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பால் சார்ட்ட. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அழகாக தெரியாது. மொத்த படமும் அந்த கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய வெற்றி படங்கள் பண்ணருக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாள்நிலை பேட்டர்னில் டைரக்டர் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்து நிறைய பேருக்கு என்னடா அது அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக. ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக வழக்கம் போல் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா?
நானே இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதே. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே. அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. சாரி, சிலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உதவி இயக்குனர்கள், இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீமில் ஒர்க் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. எல்லா தம்பிகளுமே ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர்ஸ். தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உங்கள் எல்லாத்துக்குமே. இங்கே உட்காந்துருப்பீங்க எங்கேயாவது. எல்லா உதவி இயக்குனரோட நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் பார்த்த எல்லா லைவான விஷயங்களுக்கும் அவர் முக்கிய காரணம். போலீஸ் செட் ஆகட்டும், அது வீடு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர், அவரை பற்றியும் சின்ன அவங்க பேசுவாங்க, இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா குரங்கு பொம்மை அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்போ யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. காந்தாரா பண்ணப்போ பெருசாக அவரை பற்றி பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு அதே மாதிரி உதவி புலவர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆக்டர் கல்கி அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் எங்கள் ஆயா சொன்னிச்சு, நீ படிச்சீன்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாஸ் அண்ணன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்றைக்கி தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 2 காதுலையும் கேட்டு 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 சிங்கம்பள்ளி அண்ணன் மாதிரி முதுகில் ஒரு காது நெத்தியில் ஒரு காதெலாம் இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டைரக்டர் கிங்க்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75வது படம், 100வது படமும் நீங்கள் பண்ணணும். அந்த படத்துலையும் நான் நடிக்கணும். ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். ஐ லவ் யூ. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.